எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த சில நடப்பு நிகழ்வுள்ள இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஓரியன்டாக இல்லாமல் இந்த ஒரு காணொலி உங்களோட ஜிகே அப்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ முதல் கேள்வி, யாருடைய பிறந்தநாள் நிலையான விவசாய தினமாக அனுசரிக்கப்படுகின்றது? இதற்கான பதில் MS சுவாமிநாதன். இவரோட பிறந்தநாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி. இவங்களோட பிறந்தநாளை நிலையான விவசாய தினமாக மகாராஷ்டிர அரசானது அனுசரிக்க உள்ளது. இந்த MS சுவாமிநாதன் அவர்கள் நிறைய இவரோட பங்கு விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப அளவற்றதுங்க. ஸோ கோதுமை உற்பத்தியாக இருக்கட்டும், அரிசி உற்பத்தியாக இருக்கட்டும், நம்ம நாடு இன்னொரு நாடை எதிர்பார்க்க இருந்த ஒரு சூழல்ல பசுமை புரட்சியை உருவாக்கி நம்ம நாடு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நாடை உயர்த்தி கொண்டு வந்தவர் தான் MS சுவாமிநாதன் அவர்கள். அவரோட பிறந்தநாள் தான் மகாராஷ்டிரா அரசு ஆகஸ்ட் 7ஆம் தேதியான அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நிலையான விவசாய தினமாக பாலஸ்தீனம், இந்த பாலஸ்தீனம் நாடுகளுக்கு பல நாடுகள் அங்கீகாரம் மற்றும் உதவிக்கரம் நீட்டிட்டு வர்றாங்க. அப்படி G7 நாடுகள், G7 அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஒரு கண்ட்ரிஸ் 7 நாடுகள் சேர்ந்து G7 அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த G7 அமைப்பில் முதல் முறையாக பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய நாடு எது? இதற்கான பதில் பிரான்ஸ். பிரான்ஸ் நாடு தான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா உள்பட 140 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனியாக அங்கீகாரம் வழங்குறதுக்கு அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த G7, அதாவது இத்தாலி, ஜெர்மனி அண்ட் தென் பிரான்ஸ், பல நாடுகள், இந்த 7 நாடுகள் இணைந்து தான் இந்த G7, பிரிட்டன், இந்த 7 நாடுகள் இணைந்து தான் G7 அந்த அமைப்பானது இருக்கு. அந்த G7 அமைப்பில் உள்ள இந்த பிரான்ஸ் ஆனது முதல் முறையாக பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம். 1வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகை விருதை வென்றவர் யார்? இதற்கான பதில் ராணி முகர்ஜி. மிஸ்ஸஸ் மெட்டல் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ராணி முகர்ஜி அவர்கள் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகருக்கான விருது ஜவான் படத்தில் நடித்த நம்மளோட ஷாருக் கான் அவர்களுக்கும் மற்றும் ஒரு நடிகருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகை விருதானது ஊர்வசி அவர்களுக்கு. 1வது சிறந்த தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகர் ஷாருக் கான் அவர்களுக்கு ஜவான் படத்துக்காகவும், விக்ராந்த் மாசே அவர்களுக்கு 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்துக்காகவும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த பின்னணி பாடகி ஜவான் படத்தில் பாடின ஷில்பா ராவ் அப்படிங்கிறவங்களுக்காகவும், சிறந்த இயக்குனர் விருது சுதீப்தே சென் அப்படிங்கிறவங்களுக்கு த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்துக்காகவும் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகை விருதானது ஊர்வசி அவர்களுக்கு உள்ளொழுக்கு அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஜான்கி போடிவாலா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி படத்துக்காக வாஷ் அப்படிங்கிற படத்தில் நடித்த ஜான்கி போடிவாலா அவர்களுக்கு சிறந்த துணை நடிகை. 2025ஆம் ஆண்டு 3 தேசிய விருதுகளை வென்ற தமிழ் திரைப்படம் எது? இதற்கான பதில் பார்க்கிங். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா MS பாஸ்கர் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சிறந்த துணை நடிகர் விருதானது இந்த தேசிய விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைப்படம் விருதுகள் பிரிவுலையும் சரி ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி சிறந்த திரைப்படம் மற்றும் இல்லாமல் சிறந்த திரைக்கதைக்கும் அவங்களுக்கு ஒரு விருது வழங்கியிருக்காங்க. மொத்தமாக திரைப்படம், திரைக்கதை மற்றும் துணை நடிகர், சிறந்த துணை நடிகர் 3 விருதுகள் இந்த பார்க்கிங் திரைப்படம். ஆதார் எண் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 2009ஆம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதார் எண்ணானது இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு மனுஷன் இந்தியாவில் வாழ்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் அந்த 12 இலக்க எண் தான் ஆதார். ஸோ எத்தனை நாள் இந்தியாவில் வசிச்சா இந்த ஆதார் எண்ணானது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படும்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 182 நாட்கள். ஒரு மனிதன் இந்தியாவில் 182 நாட்கள் வாழ்வதால் அவனுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த ஆதார் எண்ணானது பார்த்தீங்க அப்படின்னா UIDAன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படிங்கிற ஒரு இதுதான் கொடுக்குறாங்க. 12 இலக்க அடையாள எண் தான் இந்த ஆதார் எண்ணானது. ஸோ இந்தியாவில் குறைந்தபட்சம் 182 நாட்கள் அல்லது 12 மாதங்கள் வசிக்கும் ஒருவருக்கு இந்த ஆதார் எண்ணானது வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி NRI, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உட்பட இந்தியாவில் வசிப்பவர்களுக்கும் இந்த ஆதார் எண் வழங்கப்படுகின்றது. இந்த அடையாளம் பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்படும். ஸோ இந்த ஆதார் எண் இருக்கிறதுனால நம்ம அரசின் நலத்திட்டங்களை பெற முடியும். அதே மாதிரி வங்கிகளில் அக்கௌண்ட்ஸ் இது பண்ண முடியும். தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். பயண முன்பதிவுகள், அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, அந்த மாதிரி காரணங்களுக்காக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்வி சேவைகளை பெறுவதற்கும் இந்த ஆதார் எண்ணானது ரொம்ப ரொம்ப ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். இப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரயில்வேல நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்கள் நலனுக்காக. அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிவேக புல்லட் ரயில் திட்டமானது ரயில்வேல இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு உதவி செய்யக்கூடிய நாடு எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் ஜப்பான்.
ஜப்பான் நாட்டோட உதவியோடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, அதாவது மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்துக்கு, மும்பை டு அகமதாபாத்துக்கு இந்த அதிவேக புல்லட் ரயில் சேவையானது வந்து தொடங்கப்பட உள்ளது. ஸோ இதோட செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.08 லட்சம் கோடி இந்த செலவில் வந்து இந்த அதிவேக புல்லட் ரயில் சேவையானது தொடங்கப்பட உள்ளது. இதன் வேகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 320 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்க்கு வந்து இந்த புல்லட் ரயில், அதாவது அதிவேக புல்லட் ரயிலானது வந்து இயக்கப்பட உள்ளது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப கன்வீனியன்டான ஒரு வெஹிக்கிள் தான் வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களுக்கு நிறையா சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிங்கிற நேரத்தை வந்து இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு புல்லட் ரயில் சேவையானது வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தேட் வந்து நமக்கு வந்து பல மாநிலங்களில் இந்த திட்டமானது வந்து மனித உடலானது ரொம்ப 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 ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளுங்க. ஸோ நமக்கு அது எப்போ தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்கான் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அதனால் நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபெக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ஒரு உறுப்போட ஒரு ஆர்கனோட ஒரு இதுவே தெரியுது. ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்றைய காலகட்டங்களில் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடங்களில் நடைபெற்றுது. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 3வது இடம். வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவானது 3வது இடத்தை. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியா ரேங்க்ஸ் 3rd இன் த வேர்ல்டு. 15வது தேசிய உறுப்பு தானம் தினமானது ஆகஸ்ட் 13 கடைபிடிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன், இதுதான் வந்து நோட்டோ அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா 2024 கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 18,900 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்றிருக்கு. இதுதான் நாட்டிலே முதல் முறை இவ்வளவு அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்றிருக்குது. சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுப்பு அறுவை சிகிச்சையானது அமெரிக்கா முதலிடத்துலையும், சீனா 2வது இடத்துலையும், இந்தியா 3வது இடத்துலையும் வந்து இருக்கு. காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்யுறது கிடையாது. அதே மாதிரி வெயில் அடித்தா தாங்க முடியாத அளவுக்கு பெய்யுது. மழை பெஞ்சா நம்ம இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெள்ளக்காடாக வந்து மழை வந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம இயற்கையை பாதுகாக்காத ஒரே ஒரு காரணம் தான். ஸோ அப்படி இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையில் வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவிலே முதல் முறையாக பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன மாநிலம்? இதற்கான பதில் நம்மளோட தமிழகம் தான். இந்த பசுமை புத்தாய்வு திட்டமானது 2023ஆம் ஆண்டு நம்மளோட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு பசுமை அதாவது இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரணும் தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் வந்து 38 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக இந்த திட்டத்தை மற்ற இளைஞர்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமே. ஸோ இதன் மூலமாக இயற்கையை அழிவிலிருந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி இயற்கையை வளர்க்கணும். இந்த 2 காரணங்களுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த இயற்கை தோழர்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 38 இளைஞர்களுக்கு 2 ஹெட் இருப்பாங்க. மொத்தமாக 40 இளைஞர்கள் சேர்ந்தது தான் இந்த பசுமை புத்தாய்வு திட்டமானது. இந்த திட்டத்தோட நோக்கம் இயற்கையை பாதுகாத்தல் மற்றும் இயற்கையை வளர்த்தல், 2 காரணங்களுக்காக. இவங்களுக்கு மாத உதவித்தொகையாக 65,000 மற்றும் எங்கேயாவது போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயண உதவித்தொகையாக 10,000 வந்து வழங்க. அப்படின்னா நம்ம ஓட்டக்கூடிய அந்த 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும் இல்லை 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வருது. இது நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பாக இருக்குது. ஸோ அப்படி பாதிக்காத வண்ணமாக நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து நிறைய டெக்னாலஜிஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மின்சார வாகனமானது வந்து இந்த பசுமைக்கு ஆதரவாக சில சப்போர்ட்டிவோட இந்த மின்சார வாகனம் வந்து கொண்டுட்டு வர்றாங்க. இதுலேருந்து நமக்கு வெளிவரக்கூடிய இந்த கழிவானது ரொம்ப கம்மியாக, அதாவது இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணமாக இருக்குது. ஸோ அப்படி இந்த மின்சார வாகன உற்பத்தியில் வந்து தமிழகத்தின் பங்கு என்ன? இந்திய அளவில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்தில் எவ்வளவு மின்சார வாகனமானது உற்பத்தி செய்யப்படுகின்றது? இதற்கான பதில் 40% மின்சார வாகனமானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் கூட தூத்துக்குடி சிப்கார்ட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாமை சேர்ந்த வின்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது மின்சார வாகன ஆலை உற்பத்தியானது வந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பல இளைஞர்களுக்கும் சரி பலருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை தான். முதலில் கார் உற்பத்தி ஆலை தொடங்கப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அக்னிஷோத் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது, ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியானது
எந்த ஐஐடியில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் வந்து சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடியில் தான் வந்து இந்த அக்னிஷோத் அப்படிங்கிற ஒரு பயிற்சியானது வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ நம்மளோட இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபேந்திர துவிவேதி அவர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. இந்த அக்னிஷோத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வியின் மூலமாக போருக்கு நம்ம எப்படி உபயோகிக்கப்படும், அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக வந்து கல்வியிலேருந்து எப்படி வந்து ஒரு போர் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கல்வியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாண்டம் டெக்னாலஜி இருக்குது, அண்ட் தென் 3D வயர்லெஸ், இதெல்லாம் வந்து எஜுகேஷன் லெவலில் இருக்குது. ஸோ இதை டெவலப் பண்ணி இராணுவத்தில் நம்ம என்னென்ன டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், புதுசாக வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எதிரி நாட்டு படைகள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கன்னி வெடிக்க வைக்கிற மாதிரி குவாண்டம் டெக்னாலஜிஸ் இருக்குது, வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது, சென்சார் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எஜுகேஷன்ஸை வந்து இராணுவத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னை ஐஐடியில் வந்து இந்த அக்னிஷோத் அப்படிங்கிற ஒரு படை பயிற்சியானது வந்து. தமிழகத்தில் உள்ள நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 1303. இந்த நீலகிரி வரையாடுகள் வந்து அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதை பாதுகாக்கும் பொருட்டு நம்மளோட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டமானது 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழக வனத்துறை அமைச்சர் வந்து RS ராஜகண்ணப்பன் தான் வந்து நம்மளோட வனத்துறை அமைச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை வந்து 1303 இருப்பதாக வந்து சர்விங் ஹோம் மினிஸ்டர், அதாவது நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் பதவியில் வகித்தவர் யார்? இதற்கான பதில் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நம்ம அமித்ஷா அவர்கள் தான் வந்து நாட்டின் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 2256 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த ஹோம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து வந்து ஒரு சாதனை படைச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னதாக LK அத்வானி அவர்கள் வந்து 2248 நாட்கள் வந்து இந்த பதவியில் இருந்திருக்காரு. அதாவது ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சராக வந்து 2248 நாட்கள் வந்து இருந்திருக்காரு. அதற்கு முன்னதாக GV பந்த் அப்படிங்கிறவங்க வந்து 2246 நாட்கள் வந்து இந்த உள்துறை அமைச்சராக வந்து போஸ்ட்ல இருந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்த்த பீட் பண்ணி இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இந்த பதவியில் வந்து 2256 நாட்கள் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட காலகட்டங்களில் தான் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் இந்த சிறப்பு சட்டம் ரத்து, அப்புறம் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயம். லாங்கஸ்ட் சர்விங் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பிரேக்ஸ் LK அத்வானிஸ் ரெக்கார்டு. நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் வந்து சாதனை படைத்துள்ளார். ஸோ இவர் வந்து 2019ஆம் ஆண்டு முதல் இன்று வரை வந்து 2258 நாட்கள் வந்து பதவி வகித்த நாட்களாக கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 2வது இடத்துல இருக்கக்கூடிய LK அத்வானி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டு முதல் 2004 வரை 2256 நாட்கள் வந்து இந்த பதவியில் இருந்திருக்கிறாரு. GV பந்த் அவர்கள் வந்து 2249 நாட்கள், கிட்டத்தட்ட 1955 இருந்து 1961 வரை வந்து இந்த பதவியில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் சிறப்பு சட்டம் அந்தஸ்தானது ரத்து செய்யப்பட்டுள்ளது 2019ஆம் ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது, குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது, ஹரியத் அமைப்புகளுக்கான தடையும் வந்து அமித்ஷா அவர்கள் காலகட்டத்தில் தான் வந்து அதிக அளவு உப்பு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சால்ட், இந்த உப்பு உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை எங்கு அதிக அளவு உள்ளது? இதான் கேள்வி. இதற்கான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் மற்றும் ராஜஸ்தானில் தான் வந்து இந்த உப்பு உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இதையே இப்போ பார்க்குறோம்னா இந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான சேலரி தான், அதாவது அவங்களோட சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக ஒரு சில ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது 6லேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவங்க குழந்தைகளுக்கு வந்து 1000 ரூபாயும், அப்புறம் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயும், 10 to 12 வரைக்கும். அண்ட் தென் மேற்கொண்டு இந்த காலேஜ் போகிறவங்களுக்கு வந்து 2000 ரூபாயும் வந்து உதவித்தொகையானது வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 438 குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெற்றார். ரெப்டோ ரேட், அதாவது வங்கிகளுக்கான வட்டி விகிதம் வந்து எத்தனை சதவீதமாக உள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் வந்து 5.5%. ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் வந்து ஒரு வங்கிகளுக்கான தலைமை குழு கூட்டமானது நடைபெற்றது. இதில் வந்து 6 பேர் கொண்ட குழு வந்து இருக்காங்க. இந்த குழுக்கு தலைமை வைக்கிறது. இந்த 6 பேர் கொண்ட குழுக்கு வந்து தலைமை வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட RBI சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தான் வந்து
தலைமை வைக்கிறாரு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெப்டோ ரேட் எவ்வளோ இது பண்ணுறது, மற்ற இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இந்த ரெப்டோ ரேட் வந்து 5.5%, அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்ல வந்து மற்ற வங்கிகளுக்கு குடிக்கக்கூடிய அந்த கடனுக்கு வட்டி விகிதம் தான் இந்த ரெப்டோ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதை பொறுத்து தான் நம்ம வாங்கக்கூடிய வாகன கடனாக இருக்கட்டும், வீட்டு கடனாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லோனாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ரெப்டோ ரேட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு வட்டி விகிதமானது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெப்டோ ரேட் வந்து 5.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. அமெரிக்காவோட பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11%. ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் தினம், அதாவது ஹிரோஷிமா மீது அமெரிக்கா வந்து அணுகுண்டு போட்டாங்க. 2ஆம் உலக போர் வந்து நடைபெற்ற காலகட்டங்களில் வந்து அணுகுண்டு ஜப்பான் மேலே வந்து போடுறாங்க. ஸோ அப்படி நடைபெற்ற காலகட்டங்களில் இப்போ எத்தனையாவது ஆண்டு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 80வது ஆண்டு தினமானது இப்பொழுது ரீசெண்டாக அனுசரிக்கப்பட்டது. ஸோ 2ஆம் உலக போர் 1945 காலகட்டங்களில் நடைபெற்றது. அதில் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே குண்டு போடுறாங்க. முதல்ல ஹிரோஷிமாலையும் ரெண்டாவதாக நாகசாகியிலையும் வந்து குண்டு போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமாவில் வந்து ஒரு குண்டு போடுறாங்க. 1.4 லட்சம் பேர் வந்து இதில் உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த ஹிரோஷிமா மேலே போட்ட இந்த குண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு குண்டு போடுறாங்க. இதில் வந்து 1.4 லட்சம் பேர் வந்து இறந்துடுறாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகசாகி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன் அப்படிங்கிற ஒரு குண்டு போடுறாங்க. இதில் வந்து 70,000 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 குண்டு போட்டத்திலே வந்து ஜப்பான் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து அமெரிக்காவில் வந்து சரணடைகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட இது கேள்வி. இந்த இன்சிடென்ட் நடந்து 80வது ஆண்டு தினமானது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விண்வெளி புரட்சி, அதாவது பூமியை விட்டுட்டு விண்வெளிக்கு, அதாவது பூமியை விட்டு வெளியில் போய் பல நாடுகள் சேட்டலைட் ஏவுறாங்க, ராக்கெட் விடுறாங்க, பல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அதில் குறிப்பிடும்படி சில விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாசா வந்து குறிப்பிடப்படக்கூடிய ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த விண்வெளி புரட்சியில் வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ நிலவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியில் 4 வாரம் அப்படிங்கிறது வந்து நிலவில் ஒரு நாளுங்க. அதாவது கண்டினியூஸாக வந்து 2 வாரம் இருளாகவும் கண்டினியூஸாக 2 வாரம் வெயிலும் இருக்கும். இப்படி தான் வந்து நிலவோட அமைப்பு. ஸோ அப்படி இருக்க காலகட்டங்களில் நம்ம இங்கேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காகவோ வந்து நிலவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கரண்ட் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாசா ஒரு அணுமின் திட்டத்தை நிலவில் அமைக்க இருக்கிறாங்க. ஸோ இது எந்த வருஷத்துக்குள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் நாசாவின் அணுமின் திட்டமானது வந்து முடிவடையும். அப்படி அதாவது வந்தே பாரத்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்பீடாக போகுது வந்துங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கு மறுக்க வந்து போயிட்டே இருக்குது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் ஆனது. ஸோ தமிழகத்தை இணைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின்களின் எண்ணிக்கை எவ்வளோ வந்து ப்ரொபோசல் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 வந்தே பாரத் ரயில்கள் வந்து இணைக்கப்பட உள்ளது. இந்த வந்தே பாரத் ரயில் அந்த பெட்டியானது வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா சென்னையில் உள்ள ஐசிஎஃப்ல தான் வந்து இந்த கோச்சானது வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ முதலில் வந்தே பாரத்தானது 2019ஆம் ஆண்டு புதுடெல்லி டு வாரணாசி வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு திருநெல்வேலி டு சென்னை எழும்பூருக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லுமே வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நிறையா இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடு அண்ட் தென் ஜெர்க் இருக்காது. நம்ம நார்மலாக போகக்கூடிய ட்ரெயினுக்கும் இதில் உள்ள அந்த இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தென் ஸ்பீடும் வந்து ரொம்ப சேவை இந்தியாவில் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவையானது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மெட்ரோ ரயில் சேவையானது இந்தியாவில் எத்தனை நகரங்களில் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 24 நகரங்களில் வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவையானது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 2014 காலகட்டங்களில் 5 நகரங்களில் தான் வந்து மெட்ரோ ரயில் சேவையானது இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட 24 நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த 24 நகரங்களையும் வந்து இந்த மெட்ரோ ரயில் வந்து இம்ப்ளிமெண்ட் இந்த சேவையானது வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மின்மயக்கம், அதாவது வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியா. ஆனால் மெட்ரோ ரயில் சேவை வழங்கக்கூடிய நாடுகளில் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவானது 3வது இடத்துல வந்து. நமக்கு ஸ்கூலில் தான் நம்ம படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்கூலில் தான் ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம வந்து வீட்டில் வந்து சொல்லுவோம்,
ஆனால் இப்போ அப்படியே அது வந்து தலைகீழாக இருக்குங்க. ஸோ வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது சண்டை நடக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்குது சின்ன பசங்களுக்குள்ள, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க வந்து அஃபெக்ட் ஆகிடுறாங்க, ஏதாவது மனநிலை பாதிக்கப்படுது. ஸோ அப்படி மனநிலை பாதிக்கக்கூடாது, அதாவது வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக பள்ளிகளில் புகார் பெட்டிகள் வைக்கும் ஒரு திட்டமானது வந்து எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா. சுரக்ஷா மித்ரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து தலைமை வைக்கிறது, அதாவது இந்த நம்ம போடக்கூடிய அந்த புகார்கள், மாணவர்கள் போடக்கூடிய அந்த புகார்களை எடுத்து வாசித்து அதுக்கு வந்து தீர்வு வழங்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர். அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து மெயினான ஆள். ஸோ ஸ்கூல் நமக்கு வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, நமக்கு பசங்க எல்லாமே வந்து ஒரு லெட்டராக எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டாங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு அதற்கான இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அதற்கு பதில் அளிக்கக்கூடிய பொறுப்பானது தலைமை ஆசிரியருக்கு உள்ளது. சுரக்ஷா மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டமானது கேரளாவில் அறிமுகப்படுத்த தொழில். நம்ம அணியக்கூடிய இந்த ஆடைகள்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து நெசவானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க. அப்படி இந்த நெசவு தொழிலில் தமிழகம் வந்து இந்திய அளவில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 3வது இடம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் நெசவு தொழிலில் வந்து முதல் இடத்துலையும், 2வது இடத்துல மேற்கு வங்கமும், 3வது இடத்துல தமிழகம் வந்து உள்ளது. ஸோ இந்த தமிழகத்தில் உள்ள நெசவு தொழிலாளர்களுக்கு 300 யூனிட் மின்சாரமானது வந்து இலவசமாக. வந்தே பாரத் ரயில் சேவை இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை வந்து இருக்குங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிக நீளமான வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது. இது எந்த மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா அஜ்னி டு பூனே, மகாராஷ்டிராவில் வந்து அஜ்னி டு பூனேல 881 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து இந்த மிக நீளமான வந்தே பாரத் சேவையானது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த வந்தே பாரத் ரயிலோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 180 கிலோமீட்டர் பெர் ஹவர். பட் ஆனால் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 160 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து இந்த வந்தே பாரத் வந்து செல்லுது. ஸோ இந்தியாவின் மிக நீளமான வந்தே பாரத் ரயில் சேவை எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜ்னி மற்றும் பூனேவிற்கு இடையே 881 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ரயில் சேவையானது. பிஏபி பரப்பிக்குளம் ஆழியார் நீர்ப்பாசன திட்டம். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு காலகட்டங்களில் வந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நீர் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. ஸோ அன்றைய காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்தவராக இருக்கட்டும் சரி, பல நபர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு பிஏபி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. 1962 காலகட்டங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3.77 லட்சம் ஹெக்டர் ஏக்கரானது இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறாங்க. ஸோ அதற்கு உதவி புரிந்த ஒரு 4 தலைவர்களோட சிலையானது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த 4 தலைவர்களில் மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காமராஜர் அவர்களும், அன்றைய காலகட்டத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் அவர்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 தலைவர்களுக்கு பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலையானது வந்து ரேஷன் கடை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது அதில் இருக்கக்கூடிய அந்த கியூ தாங்க. ஸோ நம்மளாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்கெலாம் 4 மணிக்கெலாம் போயிட்டு அந்த மண்ணெண்ணெய் கேன் வைக்கிறது, அப்புறம் வந்து சாக்கு பை போட்டு வைக்கிறது, துண்டு போட்டு வைக்கிறது, துணி பை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பெரிய கியூவே இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகளும் முதியவர்களும் இந்த இதில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்வரின் தாயுமானவர் திட்டம், அதாவது வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டமானது வந்து ஆகஸ்ட் 2025ஆம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து இந்த ரேஷன் பொருட்கள்லாம் போயிடும். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 35.92 கோடியானது நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்மளோட மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும் இல்லை முதியோர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே கிட்டத்தட்ட 21.70 லட்சம் பயனாளர்கள் வந்து இந்த மூலமாக வந்து பயன்பெறுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இந்த திட்டமானது வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து போய் சேரும். கிட்டத்தட்ட 32,809 நியாய விலை கடைகள் மூலமாக இந்த திட்டமானது அமல். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமே வந்து பெருசு தான். அதுலேயே இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்க ஒரு 140 குடும்பங்கள் இருக்குது. ஸோ அந்த 140 குடும்பங்களில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் யார்? இதுதான் கேள்வி. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அம்பானி தான். கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி 28 லட்சம் கோடி சொத்து மதிப்பு வந்து அவருக்கு இருக்குது. அவர் தான் வந்து இந்த 140 குடும்பங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார குடும்பமாக கருதப்படுகிறாங்க. ஹூரன் அண்ட் பார்க்லே அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது ரீசெண்டாக ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பணக்கார குடும்பமாக கருதப்படுது. அவர்களுக்கு வந்து 28 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10% அவங்களுக்கு சொத்து மதிப்பு இன்றைய காலகட்டங்களில் அதிகரிச்சிருக்கு.
இரண்டாவதாக குமாரமங்கலம் பிர்லா அவர்கள் வந்து 6.47 லட்சம் கோடி, 20% சொத்து மதிப்பு இன்றைய காலகட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. மூன்றாவதாக ஜிண்டால் அவர்கள் 5.70 லட்சம் கோடியோட 21% சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளது. பஜாஜ் அவர்கள் 5.64 லட்சம் கோடி, 21% சொத்து மதிப்பானது வந்து குறைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் 300 பணக்கார குடும்பங்களின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 லட்சம் கோடிங்க. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பார்க்குறப்ப 40% தான். கடந்த ஆண்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக ரூபாய் 7100 கோடியானது வந்து அனுமானம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அம்பானி குடும்பத்தின் சொத்து மதிப்பு நாட்டின் ஜிடிபியோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 12% அவங்களுக்கே இருக்குது. நாட்டில் $1 பில்லியன் மேல் சொத்து மதிப்பு கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 161 குடும்பங்கள். பெட்ரோல் அப்படின்னா என்ன? E20 பெட்ரோல்னா வேற ஒன்றும் கிடையாது. எத்தனால் வந்து 20% இருக்கும், பெட்ரோல் வந்து 80% இருக்கும். இதுதான் E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் இந்த E20 பெட்ரோலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம ஓசோன் மண்டலத்தையும் சரி, நம்ம சுற்றுச்சூழலையும் சரி பாதிக்குது. இதனால் நமக்கு வந்து காலநிலை மாற்றம் ஏற்படுது, மாசடையுது. ஸோ நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இந்த காரணத்துக்காக நம்ம அதில் வந்து சில இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த எத்தனால் கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளோட எண்ணிக்கை வந்து குறையுது. ஸோ அப்படி குறையிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பெட்ரோலுக்காக நம்ம வந்து அண்டை நாடை தான் வந்து இந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதுலேருந்து பியூரிஃபை பண்ணி தான் வந்து நம்ம இந்த பெட்ரோலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அண்டை நாடை எப்பயுமே வந்து சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த E20 அப்படிங்கிற ஒரு பெட்ரோலை வந்து இந்தியா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று, பசுமையை வந்து பாதுகாக்கணும். இந்த E20 பெட்ரோலை வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரும்பு, மக்காச்சோளம் மற்றும் பயிர்கள்லேருந்து வந்து இந்த எத்தனால் வந்து தயாரித்து அதுலேருந்து வந்து பெட்ரோல் வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒன்று, நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது குறைக்கப்படுகிறது. மற்ற நாடுகளே வந்து நம்ம சார்ந்து இருக்கிறது வந்து தடுக்கப்படுகின்றது. மூன்றாவது வந்து விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறது. இந்த எத்தனால் வந்து இந்த விவசாய பயிர்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த E20 பெட்ரோல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக போகுது. ஸோ விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெட்ரோலாக. சரக்கு ரயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்மளோட சரக்கு வந்து கொண்டு போகிறது தான் வந்து சரக்கு ரயில் இருக்குது. இதுலேயே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அதாவது திரவ பொருட்கள், அதாவது பெட்ரோல் லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடியது வந்து இந்த டேங்கில் கொண்டு போவாங்க. இந்த நிலக்கரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் அண்ட் வேகன் மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாட்டின் மிக நீளமான சரக்கு ரயிலின் நீளம் எவ்வளவு? இதற்கான பதில் 4.5 கிலோமீட்டர். அதாவது 4.5 கிலோமீட்டர் தூரம் உடையது தான் இந்த ருத்ராஷ்ரா அப்படிங்கிற ஒரு சரக்கு ரயில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குங்க. ஸோ 4.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 352 வேகன்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம கோச்னு சொல்லுவோம். அதுவே வந்து நமக்கு இந்த சரக்கு பெட்டியை கொண்டு வரது வந்து வேகன் சொல்லுவாங்க. 352 வேகன்கள் சேர்ந்து 4.5 கிலோமீட்டர் நீளமுடையதான் வந்து இந்த ருத்ராஷ்ரா அப்படிங்கிறது. 7 என்ஜின்களை கொண்டு தான் வந்து இந்த பெட்டியானது வந்து இழுத்து செல்லப்படுகின்றது. ஸோ அப்போ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள PHP அப்படிங்கிற ஒரு சரக்கு ரயில் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. 7.2 கிலோமீட்டர் நீளம், கிட்டத்தட்ட 682 வேகன்கள் சேர்த்து இந்த சரக்கு ரயிலானது வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சரக்கு ரயிலோட வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து இந்த ரயிலானது வந்து மூவ் ஆகி போயிட்டு முதலில் சுற்றி வந்து, அதாவது வளம் வந்தவர் யார்? வளம் வந்து சாதனை படைத்தவர் யார்? இதான் கேள்வி. இதற்கான பதில் ஜிம் லெவல். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் தான் ஜிம் லெவல் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து இதை பற்றி ஏன் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா 97 வயசில் வந்து இவர் வந்து காலமாயிட்டாருங்க. ஸோ 1968ஆம் ஆண்டு அப்போலோ 8 மூலமாக முதலில் வந்து இவர் வந்து விண்வெளிக்கு செல்றாரு. நிலவில் வந்து சுற்றி வர்றாரு. அவங்க கூட வந்து சில பேர் வந்து போயிருக்காங்க. ஸோ இவர் வந்து 1968 போயிருக்காரு. அண்ட் தென் 1970 வந்து அப்போலோ 13 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு சென்றிருக்காரு. இவர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 97 வயசில் வந்து அமெரிக்காவில் வந்து எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் 108, அதாவது 108ன்னு சொல்லுவோம். இந்த எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இதற்கு முன்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா 13 நிமிடங்களில் வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அது வந்துடும். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மக்கள் நல்வாழ்வுத்துறை சுப்பிரமணியன் சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து 11 நிமிடங்களில் வந்து
இந்த ஆம்புலன்ஸ், அதாவது 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆனது முன்னக்கூடியே வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னை நகரங்களில் 8 நிமிடங்களில் வந்து இந்த 108 சர்வீஸ் வந்து மக்களை வந்து சென்றடையுது. ஸோ மொத்தமாக தமிழகத்தில் உள்ள ஆம்புலன்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1353 ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஜக்தீப் தன்கர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க, 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. அவங்களோட பதவி காலம் 2027ஆம் ஆண்டு நிறைவடையுது. அதற்கு முன்னதாகவே வந்து அவங்க வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேகன்சி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் என்டிஏ கட்சி, கூட்டணி கட்சியில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிபிஆர்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து இந்த துணை குடியரசுத் தலைவர் போஸ்ட்டுக்கு வந்து போக போகிறாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். அவர் வந்து இப்போ ஒரு மாநிலத்தை வந்து ஆளுநர். கேள்விகள் நிச்சயமாக எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதே மாதிரி உங்களோட ஜிகேவை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காணொலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நாளைக்கு மீண்டும் புது வகையான பொது அறிவு கேள்விகளையும் நாட்டு நடப்புகளையும் பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சுந்தர். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி.